அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதுதான். கர்த்தாவே, இந்த வேளையில் கூட இந்த வேத வாசிக்கும் நிகழ்ச்சி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். தெய்வ மகிமை வெளிப்படட்டும். பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளின் மத்தியில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தரும்படி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலோ, பாம்பியுடைய வழியில் நில்லாமலோ, பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதக்கடிக்கும் பதறியை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோதமான காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்களை கட்டவிட்டு கட்டுகளை அறுத்து அவர்களை கயிறுகளை தம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை எழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தின் அவர்களுடைய பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மேல் இதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடன் குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சங்காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி புகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர், நீ என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞன் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். வாசிக்க வேண்டியது பகுதி வாசித்தோம், செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட உம்முடைய நாமம் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இருந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுடைய பேசினதுக்காக சொன்னது வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்து இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நடத்தும். ஆண்டவரை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நண்பர்களுக்காக என்றெல்லாம் வரும்போது பார்க்கும்பொழுது இயேசுவே, நாங்கள் வாசித்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட காரியத்தில் ஜெயம் தருவதற்காக நன்றி. பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓடட்டும். வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் பெறட்டும். தேவை உள்ளவர்கள் தெய்வ மகிமையை காண உதவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.